கடன் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மெதுவாக சுமையாக மாற்றும் ஒரு பாரம். சில நேரங்களில் நாம் சம்பாதிப்பதைக் காட்டிலும் செலவுகள் அதிகமாகிவிடுகிறது. அதன் விளைவாக கடன் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. ஒரு குடும்பத்தில் கடன் வந்துவிட்டால் அங்கே அமைதி குறையும், சந்தோஷம் மறையும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சண்டைகள் உருமாகும். ஒரு பெண்ணுக்கு இது இன்னும் கடினம். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், பிள்ளைகளை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். ஆனால் மனதிற்குள் ஒரு பயம், இந்த கடன் எப்படி அடைவேன் என்று. அந்த நேரத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று: நம்பிக்கை மற்றும் இறையருள். வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமியை மனதார வழிபடுங்கள். நெய்விளக்கு ஏற்றி வெள்ளைப்பூக்கள் வைத்து ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக என்று 21 முறை ஜபியுங்கள். இந்த ஒரு சிறிய வழிபாடு உங்கள் வீட்டில் செழிப்பை அழைத்து வரும். அதேபோல் மஞ்சள் மற்றும் குங்குமம் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் மிக முக்கியமானது. தினமும் குளித்த பிறகு மஞ்சள் குங்குமம் அணிந்து 1 நிமிடம் கூட மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். இது உங்கள் வீட்டில் நேர்மறை சக்தியை அதிகரிக்கும். வாரத்திற்கு ஒரு முறை உப்பு கலந்த தண்ணீரால் வீட்டை துடைக்கவும். இந்த எளிய செயல் கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை சக்திகளை நீக்கும். மேலும் தினமும் ஒரு சிறிய நாணயம் எடுத்து பூஜை அறையில் வைத்து என் கடன் குறைய வேண்டும் என்று வேண்டுங்கள். 11 நாட்கள் கழித்து அந்த நாணயங்களை ஒரு ஏழை மனிதருக்கு தானம் செய்யுங்கள். நீங்கள் தரும் அந்த சிறிய உதவி உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பரிகாரங்களுடன் நாம் நம்முடைய வாழ்க்கை முறையையும் மாற்ற வேண்டும். அவசியமில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டும். சிறிது சிறிதாக சேமிக்க வேண்டும். கடன்களை திட்டமிட்டு திருப்பிச் செலுத்த வேண்டும். இப்படி செய்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். ஒரு நாள் நீங்கள் இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து நிம்மதியாக சிரிப்பீர்கள். உங்கள் வீட்டில் மீண்டும் சந்தோஷம் மலரும். மகாலட்சுமியின் அருள் இருந்தால் எந்த கடனும் நிலைத்திருக்காது. நம்பிக்கை வையுங்கள், நேர்மையாக வாழுங்கள், இறைவனை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயம் மாற்றமடையும். இது போன்ற தகவலுக்கு சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.